இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இதுதான். இந்த தேசத்துல 60 ஆண்டு காலமாக ஒரு கட்சி இந்த தேசத்தை சுரண்டி சாப்பிட்டதோட இந்த தேசத்தினுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியை செய்திருக்காங்க. இந்து தீவிரவாதம், இந்து பயங்கரவாதம், இந்து தீவிரவாதத்தை phenomenon of saffron terror. Phenomenon of saffron terrorism. Hindu terror, Equally Hindu terror. branding Hindus as terrorists. இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் ஒரு தீவிரவாதி என்று முத்திரையை குத்துவதற்காக ஒரு பெரிய சதி செய்திருக்கு காங்கிரஸ். அது இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய ஒரு சதியை யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க. நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி நம்மை சுற்றி நடந்திருக்கு. இதை நான் சொல்லல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்துல காங்கிரஸ் இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்காக இந்து தீவிரவாதம் என்ற வார்த்தையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக பெரும் சதியை செய்தது என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. कांग्रेस पार्टी भगवा आतंक सिद्ध करने में அவர் மட்டும் இல்லைங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒரு ஹிந்து ஒருபோதும் தீவிரவாதியாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்காரு. मैं आज दुनिया के सामने, देश की जनता के सामने गर्व से कहता हूं कि हिंदू कभी टेररिस्ट नहीं हो सकता. हम कभी टेररिस्ट नहीं हो सकते. நான் சொல்ல போற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்கும்போது ஏதோ டிராமா கதை கேட்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரியல் லைஃப்ல பாசிபிளா, ரியல் லைஃப்ல நடக்குமா என்று ஆச்சரியத்துல ஆழ்த்தும் விதமாக இருக்கும். ஆனா நம்புங்க, இது எல்லாமே ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. முதற்கட்டமாக ஒரு சில உதாரணங்கள் கொடுக்குறேன். காங்கிரஸுடைய ஆட்சி காலம் 2004 இருந்து 2014 வரைக்கும் நிறைய பாம்பு பிளாஸ்ட் மேஜர் சிட்டிஸ்ல இந்தியாவுடைய முக்கியமான நகரங்கள்ல நடக்குது. அதுல 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எப்படி இந்த ஹிந்து டெரர், சாஃப்ரான் டெரர், ஹிந்து தீவிரவாதம் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணி இந்த பாம்பு பிளாஸ்டுக்கெல்லாம் காரணம் ஹிந்துக்கள் தான் என்று ஹிந்துக்கள் மேல பழிய போட ஒரு பெரிய சதியை செய்தது என்று தெரியும். பிப்ரவரி 2007 ஆண்டு சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையில இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல குண்டு வெடிக்குது. அக்டோபர் 11, 2007 ஆண்டு அஜ்மேர் தர்கா ராஜஸ்தான்ல இன்னொரு குண்டு வெடிக்குது. செப்டம்பர் 29, 2008 ஆண்டு மாலேகாவ் மகாராஷ்டிராவில் மற்றும் ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. இந்த 3 குண்டு வெடிப்புகள் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன், அதை நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். என்னன்னா, ஒன்னு முஸ்லிம் மெஜாரிட்டி ஏரியாவான மாலேகாவில் வெடிக்குது, 2வது ஒரு தர்காவில் ராஜஸ்தான்ல வெடிக்குது, 3வது அதிகமாக இஸ்லாமியர்கள் பயணிக்கக்கூடிய, குறிப்பாக பாகிஸ்தானிஸ் பயணிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல வெடிக்குது. இதனால ரொம்ப ஈஸியா இந்துக்கள் தான் இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காக இந்த 3 இடத்துலயுமே குண்டு வச்சிருக்காங்க என்ற ஒரு சதியை ரொம்ப ஈஸியா பின்னிட முடியும் இல்லையா? அதற்காக முதற்கட்ட வேலைகள் தொடங்குது. இதை ஒவ்வொன்றாக கேஸ் பை கேஸாக பார்ப்போம். முதல்ல நம்ம மாலேகாவ் கேஸை பார்ப்போம். ஏன்னா சமீபத்தில் அது நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. சாத்வி பிரக்யா அவர்களை நிரபராதி என்று விடுவிச்சிருக்காங்க நீதிமன்றம். யார் இந்த சாத்வி பிரக்யா? இந்த மாலேகாவ் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 29, 2008 அன்னைக்கு மாலேகாவில் ஒரு மசூதிக்கு அருகே ஒரு குண்டு வெடிக்குது. அதுவும் குறிப்பாக ஃப்ரைடே பிரேயர்ஸ், வெள்ளிக்கிழமை தொழுகை என்பது இஸ்லாமியர்களுடைய வழக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது அன்று மதிய தொழுகை முடிஞ்ச உடனே அந்த குண்டானது வெடிக்குது. 2 சக்கர வாகனத்துல தான் குண்டு வச்சிருக்காங்க என்று ஊகிக்கப்படுகிறது. இன்வெஸ்டிகேஷன் தொடருது. எந்த 2 வீலர்ல பாம்பு வச்சதாக சொல்லப்பட்டதோ அந்த 2 வீலருடைய நம்பர் பாத்தீங்கன்னா MH15P4572 என்று ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்புல இது கம்ப்ளீட்டாக ஃபேக் என்று சொன்னதோட அந்த பைக்கோட சாசஸ் நம்பர் C10 P1937 அது டேம்பர் ஆகியிருக்கு, இன்ஜின் நம்பர் எரேஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு பைக்கானது சாத்வி பிரக்யாவுக்கு சொந்தமானது. அதனால இந்த பிளாஸ்டுக்கு மிக முக்கியமான குற்றவாளியாக கருதி சாத்வி பிரக்யாவை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சாத்வி பிரக்யா என்பவங்க பாஜகவில் ஒரு மிக முக்கியமான தலைவராக இருக்காங்க. ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து அவங்களோட பைக்ல தான் பாம்பு வச்சிருக்காங்க, இவங்க தான் காரணம் என்று அரெஸ்ட் பண்றாங்க. என்ன குற்றம் சாட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்துக்கள் இங்கு தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய வன்முறைகள், அநீதிகள், குண்டுவெடிப்புகளை இந்துக்கள் சாகிறது என்று இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்காக இஸ்லாமியர் பகுதியில் ஒரு குண்டு வச்சிருக்காங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சதுல நாடே அப்போது ஸ்தம்பித்தது. அக்டோபர் 23, 2008 அன்னைக்கு சாத்வி பிரக்யா அவர்கள் கைது செய்யப்பட்டவங்க ரொம்ப கோரமான சித்திரவதை செய்யப்படுறாங்க. அது எவ்வளவு கோரமான சித்திரவதை என்பதை இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆக வேண்டும். எப்படியாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பதற்காக
எவ்வளவு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சாத்வி பிரக்யா அவர்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது, எப்படிலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க என்பதை பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பாஜகவினுடைய பிரஸ் மீட், அதிகாரப்பூர்வ பிரஸ் மீட்ல ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் டார்ச்சர் கியா கயா, பலமுறை தொடர்ச்சியாக சாத்வி பிரக்யா அவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தான் இந்த பிளாஸ்டுக்கு காரணம் என்று ஒத்துக்க சொல்லி எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்திருக்காங்க. தினம்தோறும் பெல்ட்டை வச்சு அவங்களுடைய கால்கள்ல இன்னும் உடம்பு முழுக்க அடிச்சிருக்காங்க. தலைகீழாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க. நீதான் அதற்கு காரணம், பாம் பிளாஸ்டுக்கு காரணம் என்று ஒத்துக்க மாட்டியா? நீ ஒத்துக்கிற வரைக்கும் நாங்க அடிப்போம் என்று தீவிரவாதிகளை பிடிக்க வேண்டிய, தீவிரவாதத்தை தடுக்க வேண்டிய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு அவர்களுக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக சாத்வி பிரக்யாவை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி ஒத்துக்க வைக்கணும்ட்டு அவர்களுடைய மத நம்பிக்கைகளை தாக்குறாங்க. ரொம்ப ஃபோர்சிபிளா நீங்க நான்வெஜ் சாப்பிட்டே தான் ஆகணும் என்று நான்வெஜ் ஃபுட்டை திணிக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்களுடைய ஃபேமிலியை, சாத்வி பிரக்யானுடைய ஃபேமிலிக்கே மிரட்டல் விட்டுருக்காங்க. ஒன்னு நீங்க ஒத்துக்கணும், இல்ல உங்க ஃபேமிலியை ஃப்ரேம் பண்ணிடுவோம், உங்களை கொன்று விடுவோம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ரேப் பண்ணிடுவோம் என்ற ஓப்பனாக பகிரங்கமாக மிரட்டல் விடுத்ததாக சாத்வி பதிவு பண்ணியிருக்காங்க. சாத்வி பிரக்யாவுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர்ல அவங்களுடைய மண்டையில மூளை வீங்கி போய் நெஞ்சு எலும்பு ரிப்ஸ் உடைக்கப்பட்டு பிராக்சர் ஆகி இன்னும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்காங்க அந்த கஸ்டடியின் போது. ஆனா 9 வருஷமா பெயில் கூட கிடைக்காம சிறையில அவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. இறுதியாக 2017ஆம் ஆண்டு இவங்களுக்கு ஹெல்த் கிரவுண்ட்ஸ்ல பெயில் கிடைக்குது. பெயில்ல வெளியில வந்த சாத்வி பிரக்யா அவர்கள் 2019ஆம் ஆண்டு போபால்ல பாஜகவினுடைய எம்பி கேண்டிடேட்டாக நின்று அங்கிருந்து வெற்றியும் பெறாங்க. அப்போ நிறைய பிரஸ் மீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் அவங்களுக்கு எதிராக எப்படி மிகப்பெரிய சதி நடந்தது, இந்த தேசத்துல ஹிந்து தீவிரவாதம் என்ற வார்த்தையை புழங்க செய்வதற்காக என்னெல்லாம் பண்ணாங்க, அதை தவிர இவங்களுக்கு எதிராக நடந்த மனித உரிமைகள் மீறல் எத்தனையோ முறை கோர்ட்ல அஃபிடவிட்டாவும் போட்டிருக்காங்க, பிரஸ் மீட்லயும் பல முறை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு அதிகாரி, குறிப்பிட்ட ஒரு அதிகாரியோட பெயர் சொல்றாங்க, அவரோட பேரு ஹேமந்த் கர்காரே. அவர் தான் தொடர்ச்சியாக இவங்களை டார்ச்சர் பண்ணது. ஆனா இதே அதிகாரி தான் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர். 26/11 மும்பை அட்டாக் நடந்தபோது அப்போ இந்த நாட்டை பாதுகாப்பதில் அவர் உயிர் நீத்து விடுகிறார். ஆனா நினைச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அழுத்தம் இருந்தால் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து, அப்போ இருந்த யூபி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எப்பேற்பட்ட ஒரு அழுத்தம் இருந்தால் இது போன்ற ஆபீசர்ஸ் அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க, எப்படியாவது கன்ஃபஸ் பண்ணுங்க என்று டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போதான் யூபிஏ அரசாங்கம், சோ கால்டு காங்கிரஸ் ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்று உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு சில இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு கண்ணில் ரத்தம் தான் வரும். எந்த விதமான தவறும் செய்யாமல் வெறும் ஒரு ஹிந்துவாக இருப்பதனால மட்டுமே, அதுவும் ஒரு சாதுவாக இருந்ததால மட்டுமே சாத்வி பிரக்யா அவர்கள் அடிச்சு துன்புறுத்தப்பட்டதுல ஒவ்வொரு முறையும் அவங்க விசாரணையிலேருந்து வெளியில வரும்போது வீல் சேர்ல, அதுவும் ஸ்ட்ரெச்சர்ல தான் வந்திருக்காங்க. அவங்களால நடக்க கூட முடியல, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கோரமான சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்க ஏடிஎஸ்ல. இந்த கேஸோட முடிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ராணுவ அதிகாரி குறித்து பேசியே ஆக வேண்டும். அவர் பேரு கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித். ஒரு நேர்மையான ஹானஸ்டான இந்தியன் ஆர்மியினுடைய ஆபீசர். அவரு RDX வாங்கி இந்த மாலேகாவ் பிளாஸ்டுக்கு அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் காரணம் என்று அவரும் கைது செய்யப்படுகிறார். நவம்பர் 5, 2008ஆம் ஆண்டு இதே ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் தான் கர்னல் புரோஹித்தை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாம சாத்வி பிரக்யாவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இவருக்கும் நடந்தது. ஹி வாஸ் ப்ரூட்டலி டார்ச்சர்ட். அவரை ஒட்டு துணி இல்லாம பெல்ட்டால் அடிச்சிருக்காங்க. கன்ஃபஸ் பண்ணுன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நீங்க தான் இந்த ஒட்டுமொத்த பாம் பிளாஸ்டுக்கும் காரணம் என்று ஒத்துக்கொள்ள சொல்லி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மிரட்டியிருக்காங்க, இவரை மிரட்டியிருக்காங்க, உங்களை கொன்றுவோம் என்று தொடர்ச்சியாக ஒரு பல்வேறு டார்ச்சரை ஒரு ஆர்மி ஆபீசருக்கு கொடுத்திருக்காங்கன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை தான் நம்ம பார்க்கணும். இவருடைய நோக்கம் வெறும் காவி பயங்கரவாதத்தை மட்டும் இந்த தேசத்துல மக்களை நம்ப வைப்பது கிடையாது. அதோட சேர்த்து இந்திய ராணுவமும் உங்களை பாதுகாக்காது, மாறாக உங்களை கொல்வதற்கு சதி செய்கிறது. ஒரு சிட்டிங் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் நாட்டுல குண்டு வைக்கிறாரு, அப்போ உங்களுடைய ராணுவம் நம்ப தகுந்ததா என்ற ஒரு கேள்விக்குறியை மக்கள் மனசுல எழுப்புவதற்காக பாகிஸ்தானும் ISIயும் செய்த மிகப்பெரிய சதி அது. அதற்கு உள்ளூர்ல பல பேர் துணை போயிருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ணும்போது இவர் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ்ல பணியாற்றி இருக்காரு. தன்னுடைய 22வது வயசுல ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மூலமாக இந்திய ராணுவத்துக்குள்ள நுழையிறாரு. தன்னுடைய ட்ரைனிங்க ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஜோன்ல நிறைய ஜோன்ஸ்ல பணியாற்றி நிறைய தீவிரவாத நடவடிக்கைகளை இந்த நாட்டில் ஒடுக்கிய ஒருவர், இவர்தான் தீவிரவாத செயல்களுக்கு காரணம், குண்டு வச்சதை இவர் தான் என்று ஃப்ரேம் பண்றாங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி எப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு பாருங்க. அவரு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பை
தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை கர்ப் பண்ணிட்டே வந்திருக்காரு. இந்த சிமி இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை, தீவிரவாத தாக்குதல்களை செய்திருக்கு. அதுல நிறைய அப்பாவி இந்திய மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. இவருடைய அரஸ்டுக்கு அப்புறமா இந்தியாவில் இன்னும் நிறைய தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு. அப்போ ஒருவேளை இவர் சர்வீஸ்ல இருந்தால் இவர் மூலமாக நிறைய தீவிரவாத செயல்கள் இங்க செய்ய முடியாது என்பதற்காக அவரு இது மாதிரி ஒரு ஃப்ரேம்டு ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குல சேர்க்கப்பட்டாரா, அவருக்கு எதிரான ஒரு சதி நடந்ததா? எனக்கு பர்சனலா கர்னல் ராஜ் புரோஹித் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக தெரிகிறார். ஏன்னா இந்த நாட்டிற்காக சேவையாற்றிய ஒருவர், இந்த தேசமே கதி என்று இந்திய ராணுவத்தில் பணியாற்றிட்டு இருந்த ஒருவரை நீங்கள் ஒரு தீவிரவாதி என்று பிராண்ட் பண்ணி இத்தனை ஆண்டுகள் அலக்கழித்து உலகமே அவரை தீவிரவாதி என்று அழைக்கிறது. அது மட்டும் இல்லாம ப்ரூட்டலா டார்ச்சர் வேற பண்றாங்க, அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்றாங்க, நிர்வாணமாக்கி பெல்ட்டால தாக்கப்படுறாரு. என்ன நடந்தாலுமே இந்த தேசத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு, ஒரு சில இண்டிவிஜுவல் செய்த தவறுக்காக இந்த தேசத்தை நேசிப்பதில் நான் பின்வாங்க மாட்டேன். இந்திய ராணுவத்துல நான் எப்படி பணியாற்றிட்டு இருந்தேனோ அதே மாதிரி இப்ப மீண்டும் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்றென்றைக்கும் இந்த தேசத்திற்கு நன்றி கடனோட இருப்பேன் என்று அவ்வளோ ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்ட ஒருவர் சொன்னார்னா, ஒரு நாடி நரம்பெல்லாம் தேசபக்தி ஊறி போன ஒருவரால் மட்டுமே இப்படி பேச முடியும். ஸோ ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். சாத்வி பிரக்யாவாக இருக்கட்டும், கர்னல் ராஜ் புரோஹித்தாக இருக்கட்டும், அவர்களோடு கைது செய்யப்பட்டு சமீபத்தில் நீதிமன்றத்தினால நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்ட 7 பேர், பிரக்யா சிங் தாக்கூர், பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித், ரமேஷ் உபாத்யாய், சமீர் குல்கர்னி, சுதாகர் சதுர்வேதி, அஜய் ரஹீர்கர் அண்ட் சுதாகர் திவிவேதி, இவங்க தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க என்று கைது செய்யப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் அலக்கழிக்கப்பட்டு இப்போது நீதிமன்றத்தால நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு ராயல் சல்யூட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்த தேசத்திலையும் இது இப்போ எக்ஸ்போஸ் ஆனதுனால எல்லாருமே காங்கிரஸ் கட்சியிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து நாம் என்ன கேட்கிறோம்னா, இவங்க நிரபராதிகள் என்றால் உண்மையான குற்றவாளிகள் யாரு? நம்மளுடைய இந்திய மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்திய தேசத்துல ஒரு குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதுல காரணமாக இருந்தவங்க யார் என்று இந்த அரசாங்கம், அப்போது ஆண்ட யூபி அரசாங்கமாவது சொல்லல, இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும். 1. 2வது, சாத்வி பிரக்யாவையும் கர்னல் புரோஹித்தையும் மற்ற 5 பேரையும் டார்ச்சர் பண்ணி ஒத்துக்க சொல்லி அப்பாவிகளை அவ்வளோ சித்திரவதை செஞ்சாங்க இல்லையா, அந்த அழுத்தத்தை கொடுத்தது யாரு? ஒரு ஹானஸ்டான ஆர்மி ஆபீசரை, இந்த தேசத்திற்காக பணியாற்றின ஒருவரை சித்திரவதை செய்ய யாரோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுக்கும் வரை நம்மளுடைய இந்த குரல் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். இந்த மாலேகாவ் கேஸ் மாதிரி மற்ற 2 கேஸ், ரொம்ப முக்கியமான கேஸை பார்ப்போம். அதுதான் 2007ஆம் ஆண்டு நடந்த சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் குண்டுவெடிப்பு. 18 பிப்ரவரி 2007ஆம் ஆண்டு டெல்லிக்கும் லாகூருக்கும் இடையில வாரத்துக்கு 2 முறை சென்று வரக்கூடிய சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின்ல நள்ளிரவுல குண்டு வெடிக்குது. இதுல இந்தியர்கள் இறந்து போறாங்க. இந்தியர்களை விட அதிகமாக பாகிஸ்தானிஸ் இறந்து போறாங்க. இந்த ட்ரெயின் பிளாஸ்டுடைய காரணம் லஷ்கர் இ தொய்பாவினுடைய மாஸ்டர் மைண்டாக, இன்னும் பினான்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய பினான்சியராக இருந்த ஆரிஃப் குஸ்மானி தான் காரணம் என்று யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானோட இன்டெலிஜென்ஸ், யுஎன்எஸ்சி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அவர் மேல டிராவல் பேன் பண்றாங்க. அமெரிக்காவினுடைய மெயின் சஸ்பெக்டாக லஷ்கர் இ தொய்பாவும், லஷ்கர் இ தொய்பாவினுடைய மிக முக்கிய புள்ளியாக இருந்த ஆரிஃப் குஸ்மானி என்று யுஎஸ் சொல்கிறது. நிறைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதான் சொல்லுது, யுஎன் சொல்லுது. ஆனா நம்மளுடைய காங்கிரஸ் அரசாங்கம், அப்போது இருந்த யூபிஏ அரசாங்கம், இல்ல அதற்கு காரணம் இந்தியர்கள் தான், அதற்கு காரணம் இந்துக்கள் தான், இன்னும் சொல்ல போனா இந்துத்துவ அமைப்புகள் தான் என்று ஆர்எஸ்எஸ் காரர் சுவாமி அசீமானந்தா என்பவரை கைது பண்ணுகிறது காங்கிரஸ் அரசாங்கம். மீண்டும் சாத்வி பிரக்யாவுக்கும் கர்னல் புரோஹித்துக்கும் என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. அவர் அடுத்து சித்திரவதை செய்யப்பட்டு ஒத்துக்க சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அசீமானந்த் வழி தாங்காம அவரும் கன்ஃபஸ் பண்றாரு. ராடிக்கல் இஸ்லாமிக் ஜிஹாதுக்கு எதிராக நாங்க பழி வாங்கணும். நீங்க அக்ஷர்தாம் டெம்பிள் அட்டாக் பார்த்திருப்பீங்க குஜராத்ல, அதே மாதிரி பல்வேறு அட்டாக்ஸை கோட் பண்ணி இந்த அட்டாக்ஸுக்கெல்லாம் தான் பழிவாங்கும் விதமாக நாங்கள் இந்த தீவிரவாத செயலை செய்தோம் என்று சுவாமி அசீமானந்தை அடிச்சு துன்புறுத்தி ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணி அங்க குண்டு வைக்கிறதுக்காக நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்களை ஒத்துக்க வைக்கிறாங்களா? ஆனா லேட்டர் ஆன் இவங்க பண்ணல. சுவாமி அசீமானந்தும் சரி, இல்லனா குற்றம் சாட்டப்பட்டதாக கைது செய்யப்பட்ட யாருமே இந்த பாம் பிளாஸ்டுக்கு காரணம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டாலுமே இந்த இடத்துல மேலும் ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணியே ஆகணும். கர்னல் ஸ்ரீகாந்த் புரோஹித் அவர்தான் ஆர்டிஎக்ஸ் சம்ஜௌதா பாம்பிங்கும் சப்ளை பண்ணியிருக்காரு. வெறும் மாலேகாவுக்கு மட்டும் அவர் சப்ளை பண்ணல, ஆர்டிஎக்ஸ் இந்த சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்டுக்கும் சப்ளை பண்ணது அவர்தான் என்று
ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஒரு அறிக்கை விடுறாங்க. நவம்பர் 18, 2008 அறிக்கை விட்ட மகாராஷ்டிரா ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வெறும் 48 மணி நேரத்துல அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப பெறாங்க. இது எதற்கான வேலைன்னா, இந்திய ராணுவமும் சரி, சாஃப்ரான் டெரரும் சரி, இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு ட்ரெயின்ல பாம்பு வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல குளோபல் டெரரிசம் இந்திய ராணுவமும் சாஃப்ரான் டெரரும் ஹிந்து தீவிரவாதம் செய்கிறது என்று கான்ஸ்பயர் பண்ணி இந்த நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்புவதற்கான ஒரு முயற்சி இப்போ ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. மார்ச் 20, 2019 NIA கோர்ட் சுவாமி அசீமானந்த், கமல் சௌஹான், ரஜிந்தர் சௌத்ரி மற்றும் லோகேஷ் சர்மா இவர்கள் அனைவரையும் நிரபராதிகள், இவர்களுக்கும் சம்ஜௌதா பிளாஸ்ட் கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று விடுவிக்கிறாங்க. லேக் ஆஃப் கிரெடிபிள் அண்ட் அட்மிசிபிள் எவிடன்ஸ், ஃபெயிலியர் டு ப்ரூவ் RDX யூஸ் ஆர் பாம்பு ஓனர்ஷிப், ஹாஸ்டைல் விட்னஸஸ் அண்ட் ஆப்சென்ட் பாகிஸ்தானி டெஸ்டிமோனிஸ், நோ ப்ரூஃப் ஆஃப் அ கான்ஸ்பிரசி ஆர் அபினவ் பாரத் டெரரிஸ்ட் ஸ்டேட்டஸ் என்று காரணம் சொல்லி, அதாவது சுத்தமா எவிடன்ஸே இல்லை என்று காரணம் சொல்லி சுவாமி அசீமானந்த் முன்னாள் RSS பிரச்சாரத்திலிருந்து மற்ற அனைவரையுமே விடுவிக்கிறாங்க. அப்போ கேட்டதுதான் இப்பவும் திரும்பவும் கேட்கிறோம். மாலேகாவ்ல எப்படி நிரபராதிகள் தண்டிக்கப்படாமல் போனார்களோ, எப்படி எஸ்கேப் ஆனார்களோ, இங்கேயும் இந்திய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் சிட்டிசன்ஸும் சேர்த்து தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம் ஹிந்து தீவிரவாதம் தான் என்று மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. அப்போ இவ்வளவு அழுத்தத்தை கொடுத்தது யாரு? இவங்களை ஃப்ரேம் பண்ணி டார்ச்சர் பண்ணி சித்திரவதை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து நிக்கிறாங்களே, அவர்களுக்கு என்ன பதில்? வெறும் நிரபராதி என்று வெளியில விட்டுட்டா அவங்க இழந்த வாழ்க்கையை திருப்பி கிடைத்து விடுமா? இதற்கு காரணமானவங்க அப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர்களே பார்த்து கேட்கிறோம், உங்களை இது போன்ற ஒரு சித்திரவதை செய்து பிறகு நிரபராதிகள் என்று வெளியில விட்டா நீங்க அதை ஒத்துப்பீங்களா? இந்த சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட் கேஸ்லயுமே NIA-னுடைய இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் லஷ்கரை நோக்கி தான் இருந்தது. லஷ்கரை தொய்பா தான் காரணம் என்ற இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்த NIA மற்றும் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் பிறகு எதற்காக அவர்களுடைய போக்கஸை அபினவ் பாரத்தை நோக்கி திருப்ப வேண்டும்? சுவாமி அசீமானந்த், கர்னல் ராஜ் புரோஹித் மற்றும் சாத்வி பிரக்யா எல்லாருமே அபினவ் பாரத்தோட லிங்க்டு. அபினவ் பாரத் என்கிற தீவிரவாத ஆர்கனைசேஷன் தான் இங்கு ஒட்டுமொத்த தீவிரவாதத்திற்கும் காரணம் என்று பிராண்ட் பண்ணுவதற்காக எதற்காக இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க? இந்து தீவிரவாதம் என்ற நரேட்டிவுக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னொன்னும் நடந்தது. அதான் அஜ்மர் பிளாஸ்ட். அஜ்மர்ல தர்கா ஒன்னு இருக்கு, அதுவும் இந்த சூஃபிசம் என்று சொல்லுவாங்க. அங்க இந்துக்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த தர்காவில் அக்டோபர் 11, 2007 ஒரு பாம்பு வெடிக்குது. இது அங்க லோக்கல்ல கம்யூனல் டென்ஷனை அதிகரிக்குது. ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழல் நிலவுது. அகைன் போன 2 கேஸ்லையும் பார்த்த மாதிரி தான் இதற்கு பின்னாடியும் பாகிஸ்தானி ஸ்பான்சர்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் தான் இருக்காங்க என்பதை இனிஷியலாக விசாரணை அமைப்புகள் விசாரிக்க தொடங்கினதுக்கு அப்புறமாக ஒரு சில மாதங்கள் கழித்து இது ஹிந்து டெரர் என்ற அந்த ஆங்கிளை நோக்கி திரும்புது. அகைன் ஹிந்துக்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஒரு சில இந்துத்துவ அமைப்புகள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை பழிவாங்குவதற்காக முஸ்லிம் ஏரியாஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்க, அதுவும் குண்டு வைக்கிறாங்க என்கிற பொய் செய்தியை இந்த அஜ்மர் தர்கா பிளாஸ்ட் மூலமாக அதை அப்படியே பரப்ப தொடங்கினாங்க. இந்த இந்து தீவிரவாதம் என்ற அந்த சதி செயல் எப்போது உச்சத்தை தொட்டது என்றால், இந்திய தேசமானது தன்னுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய தீவிரவாத நடவடிக்கையை 26/11 அட்டாக் மும்பையில சந்தித்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் கடல் வழியாக மும்பைக்குள்ள வந்து நம்மளுடைய மக்களை காக்கா குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு ஷூட்டிங் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருந்தது. நம்மளுடைய இந்திய மக்கள், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த இடத்துல எப்படி பிளே பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் கைகள்ல காவி கயிறு கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்துக்கள் கட்டக்கூடிய கயிறு, கையில கயிறு கட்டுவோம் இல்லையா, அந்த கயிறை கட்டிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அஜ்மல் கசாப் என்ற அவன் போட்டோல கேப்சர் பண்ணும்போது கையில அந்த கயிறை பார்த்துட்டு இவன் ஒரு ஹிந்து என்று பாகிஸ்தானி மீடியா ஸ்டார்ட் பண்ணிருச்சு. பாருங்க, அவனுடைய கைகள்ல கயிறு கட்டி இருக்காரு, அப்போ இவர் கண்டிப்பாகவே ஒரு ஹிந்துவாக தான் இருப்பான் என்று பாகிஸ்தான் மீடியா ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போதே சமீர் சௌத்ரி என்ற பெயர்ல போலியான சான்றிதழ்கள், போலியான ஐடென்டிட்டி கார்ட்ஸோட அஜ்மல் கசாப் என்பவன் உள்ள என்ட்ரானா. சப்போஸ் அவன் கொல்லப்பட்டால் அவனுடைய ஐடி கார்டு எடுத்து பார்த்தோம்னா சமீர் சௌத்ரி ஒரு ஹிந்து. அப்போ இந்த ஒட்டுமொத்த 26/11 அட்டாக், தேசமே ஸ்தம்பித்த 26/11 அட்டாக்கு பின்னாடி இருப்பது, மாஸ்டர் மைண்டாக இருப்பது, மக்களை கொன்று குவித்தது ஹிந்து தீவிரவாதம் தான் என்று ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவை முன்னெடுப்பதற்காக ஒரு இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி நடந்தது. ஆனா துக்காராம் ஓம்லே என்ற தேசப்பற்று மிக்க ஒரு காவல்துறை அதிகாரி, குண்டுகள் உடம்பை துளைத்தாலும் பரவாயில்லை, நான் அஜ்மல் கசாபை உயிரோடு பிடித்தே தீருவேன் என்று அஜ்மல் கசாபை உயிரோடு பிடிச்சாரு. சப்போஸ் அவர் மட்டும் அன்னைக்கு அஜ்மல் கசாபை உயிரோடு பிடிக்காம இருந்திருந்தா அஜ்மல் கசாப் இன்று வரை சமீர் சௌத்ரி என்றுதான் அழைக்கப்பட்டிருப்பார். இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதியானது
வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கும். 26/11 அட்டாக் செய்தது இந்துக்கள் தான், அதுக்கு முன்னாடி மாலேகாம் பிளாஸ்ட் செய்தது இந்துக்கள் தான், அதுக்கு முன்னாடி அஜ்மர் தர்கா பிளாஸ்ட் செஞ்சது இந்துக்கள் தான், சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வச்சது இந்துக்கள் தான். இந்த தேசத்துல எப்போதெல்லாம் குண்டு வெடிக்கிறதோ அதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்துக்கள் தான். ஆனா இந்துக்கள் செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்காக அப்பாவி பாகிஸ்தானி தீவிரவாத அமைப்புகளை பழி சொல்றாங்க, குற்றம் அவங்க மேல சுமத்துறாங்க என்று நிறுவுவதற்கான சதியை முறியெடுத்த ஒற்றை நபர் துக்காராம் ஓம்ப்ளே. இந்தியாவில் நடந்த ரொம்ப மேஜரான தீவிரவாத தாக்குதல்கள் அதோட லிஸ்ட் நான் படிக்கிறேன். 1993 மும்பை சீரியல் பிளாஸ்ட் செஞ்சவங்க தாவூத் இப்ராஹிம் அண்ட் டி கம்பெனி. 2001 பார்லிமெண்ட் அட்டாக், காரணம் ஜெய்ஷ் இ முகமது அண்ட் லஷ்கர் இ தொய்பா. 2003 மும்பை பாம்பிங்ஸ், மிக முக்கிய காரணம் சிமி அண்ட் லஷ்கர் இ தொய்பா. 2005 டெல்லி பாம் பிளாஸ்ட், செஞ்சவங்க லஷ்கர் இ தொய்பா. 2006 மும்பை ட்ரெயின் பாம்பிங்ஸ், காரணம் லஷ்கர் இ தொய்பா மற்றும் இந்தியன் முஜாஹிதீன். 2008 ஜெய்ப்பூர் பிளாஸ்ட், காரணம் இந்தியன் முஜாஹிதீன். 2008 பெங்களூர் பிளாஸ்ட், காரணம் ப்ராபபிலி இந்தியன் முஜாஹிதீன். 2008 அகமதாபாத் சீரியல் பிளாஸ்ட், காரணம் இந்தியன் முஜாஹிதீன் மற்றும் ஹர்கத்துல் ஜிஹாத் அல் இஸ்லாமி. 2008 டெல்லி பிளாஸ்ட், காரணம் இந்தியன் முஜாஹிதீன். 2008 அஸ்ஸாம் பிளாஸ்ட், காரணம் NDFB. 2010 பூனே ஜெர்மன் பேக்கரி பிளாஸ்ட், காரணம் இந்தியன் முஜாஹிதீன். 2010 பெங்களூர் ஸ்டேடியம் பாம்பிங், காரணம் இந்தியன் முஜாஹிதீன். இன்னும் லிஸ்ட் படிச்சோம்னா நிறைய லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். இது அத்தனைக்கும் காரணம் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, முஜாஹிதீன் தான் காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க யாருமே காரணம் கிடையாது. ஹிந்து டெரரிசம் தான் காரணம், சாஃப்ரான் டெரரிசம் தான் காரணம் என்று மக்கள் அதில விதைப்பதற்காக நிறைய முயற்சி நடந்தது. அதோட ஒரு நீட்சி தான் 26/11 அட்டாக் நடந்து முடிஞ்ச பிறகாக, அஜ்மல் கசாப் உயிரோடு பிடிப்பட்டது பிறகாக கன்ஃபெஷன் நடந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமும் ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றாங்க. 26/11 அட்டாக் ஆனது RSS ஒரு சதி செயல் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரசினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் திக்விஜய் சிங். அவரோட சேர்ந்து பாலிவுட் டைரக்டர் மகேஷ் பட் அவர்கள். 2013ஆம் ஆண்டு US ஜேர்னலிஸ்ட் எட்வர்ட் ஸ்னோடன் என்பவர் 26/11 அட்டாக் நடந்ததற்கு 8 நாளுக்கு முன்னாடியே CIA, அமெரிக்காவினுடைய உளவு ஸ்தாபனமான CIA, இந்தியாவினுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய RNDAWக்கு லஷ்கர் இ தொய்பா ஏதோ பிளான் பண்றாங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்று இன்ஃபர்மேஷன் கொடுத்து விட்டதாக அந்த US ஜேர்னலிஸ்ட் பதிவு பண்றாரு. இதுவரைக்கும் இவர் சொன்னதற்கு யாருமே மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அப்படி அமெரிக்காவுடைய CIA RNDAWக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருந்தா என்ன சொல்றாங்க, லஷ்கர் போட்டுக்கும் லஷ்கர் இ தொய்பானுடைய கமாண்டர் பேஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் இடையில கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, போட்டுக்கும் ஹெட் ஆபீஸ்க்கும் நடக்குது என்பதை CIA RNDAWக்கு தெரிவித்த பிறகும் லஷ்கர் இ தொய்பானுடைய போட் கராச்சி துறைமுகத்திலிருந்து நேரடியாக மும்பை வர்ற வரைக்கும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா என்ற ஒரு கேள்வியை நாம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லை என்றால் ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்தது அஜ்மர் தர்கா பிளாஸ்ட், சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்ட் மற்றும் மாலேகாம் பிளாஸ்ட், அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஹிந்து டெரரிசம் எப்படியாவது நிறுவியே ஆக வேண்டும் என்பதற்காக இதை கண்டும் காணாமல் விட்டு விட்டார்களா? இதோட பெரிய நேஷனல் செக்யூரிட்டி லேப்ஸ் எங்கன்னு பார்த்தோம்னா 2008ஆம் ஆண்டு லைவா டெரரிஸ்ட் வந்து தாஜ் ஹோட்டலுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அதை கவர் பண்ற, லைவா கவர் பண்றேங்கிற பேர் வழியிட்டு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் பர்கா தத் அவங்க கொடுத்த எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் மூலமாக அது பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மூலமா இந்தியன் ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆட்கள் தீவிரவாதிகள் தாஜ் ஹோட்டல்ல என்ன பண்ணணும் என்பதை அங்கிருந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பர்காதத்துக்கு தான் 26/11 அட்டாக் நடந்ததுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்தால பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் கோஇன்சிடென்ஸ் மட்டும் தானா? அதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்ப்போம். கார்கில் யுத்தம் பீக்ல இருந்தபோது பர்காதத் பின்னாடி வந்து இந்தியன் ஆர்மி ஆபீசர்ஸ் ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஆர்ட்டிலரிஸ் மூலமாக அவங்க தாக்கிக்கிட்டு இருக்காங்க கடுமையாக. லைவ் ரிப்போர்ட் பண்றேன், கிரவுண்ட் ரிப்போர்ட் பண்றேன்ட்டு அங்க போய் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் காரணமாக பாகிஸ்தானுக்கு அது சாதகமாக அமைந்து இந்தியர்கள் எங்கேருந்து தாக்குறாங்க, இந்திய ராணுவம் எங்கேருந்து தாக்குகிறது, அவங்களோட லொகேஷன் என்ன என்று தெரிந்து கொண்டு அவங்க பதிலுக்கு தாக்கியதுல இந்திய ராணுவத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இதற்கு முழு பொறுப்பு பர்காதத் மட்டும்தான். அதே பர்காதத் தொடர்ச்சியாக இது போன்ற ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பர்காதத்துக்கு தேசிய கௌரவம் கொடுக்குது, பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்குறாங்க. அதற்கு அடுத்த ஆண்டே பர்காதத் இதே மாதிரி 26/11 அட்டாக்கிங் கவர் பண்றாங்க. அதுவும் பாகிஸ்தானுக்கு உதவியாக இருக்கிறது என்றால் நீங்க கொஞ்சம் டாட்ஸை கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த 26/11 அட்டாக்ல ஒன் ஆஃப் த மெயின் அக்யூஸ்டு, அதுக்கு முன்னாடியே வந்து மும்பைல ரெக்கி எல்லாம் பார்த்துட்டு போனவர், எப்படி அட்டாக் பண்ணலாம் பிளான் பண்ண ஒருவரான ஜேம்ஸ் ஹெட்லி என்பவனை FBI USA கைது செய்யறாங்க. இவன் மும்பையில மகேஷ் பட்னுடைய மகன் ராகுல் பட் இருக்கான் இல்லையா, அவனோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்று தெரிய வருகிறது. இந்த மகேஷ் பட் தான் காங்கிரஸ் லீடர் திக்விஜய் சிங்கோட சேர்ந்து RSS சதிதான் 26/11 மும்பை அட்டாக் என்ற புத்தகத்தை வெளியிட்டது. இது வெறும் கோஇன்சிடென்ஸா?
ரீசெண்டா இவருடைய மகள் பூஜா பட் என்பவங்க காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி தலைமையில பாரத் ஜோடோ யாத்ராவின் போது சேர்ந்திருக்காங்க. அகைன் இதுவும் ஒரு கோஇன்சிடென்ஸ் தானா? திரும்ப காங்கிரஸ் தலைவர்கள் ஹிந்து டெரர், சாஃப்ரான் டெரர் என்று இந்து தீவிரவாதம் என்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு, திக்விஜய் சிங் சொல்லியிருக்காரு. அதோட அக்கார்டிங் டு விக்கிலீக்ஸ் ராகுல் காந்தி 2010ஆம் ஆண்டே US அம்பாசிடர் அவர்கிட்ட லஷ்கர்-இ தொய்பா, இந்த ஜெய்ஷ் முகமது பாகிஸ்தானி பேஸ்ட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை விட பயங்கரமான ஆபத்தான அமைப்புகள் என்றால் ஹிந்து ராடிகல் குரூப்ஸ் தான் என்று அவரும் ஹிந்து தீவிரவாதத்தை பாகிஸ்தானி பேஸ்ட் தீவிரவாதிகளோட ரொம்ப டேஞ்சரஸ் என்று சொல்லியிருக்கார் என்றால் ராகுல் காந்தியினுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு, அவரும் பார்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்பிரசி தானா என்பது விசாரிக்கப்பட வேண்டும். ரொம்ப பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. இதை நான் மட்டும் சொல்லல, 2004 இருந்து 2014க்குள்ள ஹோம் அஃபேர்ஸ்ல, அதாவது உள்துறை அமைச்சகத்துல பணிபுரிந்த பல்வேறு நபர்கள் வெளியில வந்து சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, ஹிந்து டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ண சொல்லியும் இந்துக்களை எப்படியாவது தீவிரவாதிகளாக கன்விக்ட் பண்ண சொல்லியும் நிறைய டார்ச்சர் நடந்தது, இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி நடந்தது என்பதை பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒருவர் தான் RVS மணியன். இவர் உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றினவர். அவர் மேல அவ்வளோ ஒரு பிரஷர் கொடுத்து ஹிந்து டெரர் அப்படிங்கிற வார்த்தையை மேனுஃபேக்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவர் ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. எல்லாருமே அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்று ரெக்கமெண்ட் பண்றோம். அப்பதான் எப்படி இங்க காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்தது என்று தெரிய வரும், எப்படி இந்துக்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி நடந்தது என்று புரிய வரும். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2014ஆம் ஆண்டு மட்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்காம இருந்திருந்தால், இந்த பாரத நாட்டை காங்கிரஸ் என்ற அழிவு சக்தி மட்டும் ஆட்சி பண்ணிட்டே இருந்திருந்தால் இந்தியாவில் இப்போ நிலைமை என்ன? 2014க்கு முன்னாடி எங்க திரும்பினாலும் பாம் பிளாஸ்ட், அதுல ஆயிரக்கணக்கான நம்மளுடைய இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா 2014க்கு பிறகாக அந்த நிலைமை அப்படியே மாறியது. ஹிந்து தீவிரவாதம் என்று அந்த வார்த்தை புழக்கத்திலிருந்து வெளியேறியது. அதை தவிர நரேந்திர மோடியினுடைய ஆற்றல், வீரியம் அதெல்லாம் தெரிந்ததுனாலதான் அவரையும் அமித்ஷாவையும் எப்படியாவது ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி அவருடைய கெரியரே பினிஷ் பண்ணணும் என்று 2002 குஜராத் கலவரம் மோடிக்கு அமித்ஷாவுக்கு அந்த CBI வழக்கென்று தொடர்ச்சியாக அவர்களை அலக்கழித்து பொது வாழ்க்கையில கலங்கப்படுத்தி அவர்களை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்ற பெரிய சதியை காங்கிரஸ் செய்தது. ஆனால் இறைவனுடைய அருளால உண்மை ஜெயித்தது. மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி அந்த கேஸ் இந்த வெளியில வந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்ப ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய பாம் ஷெல்ல போட்டிருக்காரு ஒருவர். அவர் தான் ATS ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல முன்னாடி பணியாற்றினவர். இந்த மாலேகாவ் பிளாஸ்ட் கேஸ் தொடர்பாக ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்றாரு. I was ordered to arrest Mohan Bhagwat. The Malegaon blast probe was politically driven. I refused to frame him. It was a horrific confidential order. He adds, orders came from Parambir Singh and even higher authorities. He was given funds from the Service Secret Fund, assigned 10 Maharashtra police personnel, officially issued a revolver by ATS. After refusing to obey, his 40-year career was destroyed. A false case was filed against him in retaliation. RSS தலைவர் மோகன் பாகவத் அவர்களை கைது செய்ய சொல்லி இந்த மாலேகாவ் பிளாஸ்ட் கேஸ்ல அவருக்கும் தொடர்பு இருப்பதாக கைது செய்ய சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரஷரை அப்போ இந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல வேலை பார்த்த இவர் மேல போட்டிருக்காங்க. இவர் ரீசெண்டா கொடுத்த பிரஸ் மீட் தான் நாடு முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த நாட்டுல ஒவ்வொரு ஹிந்து லீடரையும் டார்கெட் பண்ணி அவங்க எப்படியாவது முடிச்சு விடணும், அவங்க கெரியரை முடிச்சு விடணும், இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கணும் என்று ஒரு மிகப்பெரிய சதி ஒருவரால, துக்காராம் ஓம்லே என்ற அந்த ஒற்றை நபரால் அம்பலமாகி இருக்கு. அவர் மட்டும் அஜ்மல் கசாபை உயிரோடு பிடிக்காம இருந்திருந்தால் இப்போ ஹிந்து தீவிரவாதம் ஒரு ரியாலிட்டி ஆகியிருக்கும். எங்க பார்த்தாலும் இந்துக்கள் கம்பீரமாக ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகியிருக்கும். இந்தியாவில் நடந்த எந்த தாக்குதலுக்கும் தீவிரவாத சம்பவத்திற்கும் பாகிஸ்தானி பேஸ்ட் மிலிட்டன்ஸ் காரணம் கிடையாது, அனைத்துக்குமே இந்துக்கள் தான் காரணம் என்று ஈஸியாக அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போதும் உண்மை வெல்லும் என்று ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாலேகாவ் கேஸ்ல இல்ல சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் கேஸ்ல என்று எல்லாத்திலையுமே குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இந்துக்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நோ பேசிஸ், ஆதாரமே இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அவர்கள் அனுபவித்த சித்திரவதைக்கு யார் பொறுப்பு? Who is answerable? இத்தனை நாட்களாக இந்த சதிச்செயலை செய்தது யார் என்று தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இந்த வீடியோ வாயிலாக ரொம்ப விரிவாக இந்த ஹிந்து டெரரிசம் அப்படிங்கிற இந்த கான்ஸ்பிரசி பத்தி, சதியை பத்தி பேசியிருக்கோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இதை பார்த்த உங்களுக்கு நன்றி. அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி நடந்தது, அதை எப்படி முறியடிக்கப்பட்டது என்பதை ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ப்ளீஸ் ஷேர் வைட்லி என்று கேட்டுக்கொள்வதோட என்றும் வாய்மையே வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.